வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு குறித்து ஆலோசனை நடத்துகிறார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இன்று முதல் அலுவல் பணி நடைபெறும். சிறப்பு கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நாளை தாக்கல் செய்யப்படும் என தகவல். மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடன் தமிழக எம்பிக்கள் குழு இன்று சந்திப்பு. காவிரி விவகாரம் தொடர்பாக கோரிக்கை மனு அளிக்கின்றனர். காவிரி பிரச்சினையை பேசித்தான் தீர்க்க வேண்டும் என தேவகவுடா எம்பி பேச்சு. தேவகவுடாவுக்கு மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு. தமிழகத்திற்கு காவிரி நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. வினாடிக்கு 5000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க உத்தரவிட்டு அதிரடி. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிய இணையதளம் உருவாக்கம். ஓரிரு நாளில் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும் என தகவல். தமிழகத்தில் பாஜகவுடன் தற்போது அதிமுக கூட்டணியில் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி உருவாகும் எனவும் உறுதி. காவல் நிலையத்தில் ஆஜரான சீமானிடம் சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விசாரணை. நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவே பெண்ணுடன் தொடர்புபடுத்தி பேசுவதாக சீமான் குற்றச்சாட்டு. மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அவரது ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க மனுக்கள். பேரவைத் தலைவர் ஒரு வாரத்திற்குள் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் விநாயகர் சிலை விவகாரம். உயர்நீதிமன்ற தடைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய பரிந்துரை. விபரீதம் ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை ஓட்டியதாக குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் உள்ள தனியார் உணவகத்தில் துரித உணவு சாப்பிட்ட 14 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். உணவக உரிமையாளர், சமையலர் உட்பட 3 பேர் கைது. சூரியனை நோக்கிய பயணத்தை தொடங்கியது ஆதித்யா L1 விண்கலம். 110 நாட்களில் L1 புள்ளியை அடையும் என இஸ்ரோ தகவல். பெருநாட்டில் பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து. 24 பேர் உயிரிழந்த சோகம். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு ஓய்வு. இனி விரிவான செய்திகள். அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக விவாதிக்கப்படுகிறது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இன்று முதல் அலுவல் பணிகள் தொடங்கும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். சிறப்பு கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் இன்று முதல் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் அலுவல் பணி தொடருகிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வகை செய்கிறது. இந்த மசோதாவை நாளை புதிய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் எந்த சிறப்பும் இல்லை என திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். மக்களவையில் 75 ஆண்டுகால நாடாளுமன்றத்தின் சாதனை குறித்த விவாதத்தில் பேசிய அவர், நிதி நெருக்கடியிலும் மிக பெரும் பொருட்செலவிலும் புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். காவிரி பிரச்சினைக்கு சட்டப் போராட்டத்தின் மூலம் தீர்வு காண முடியாது என முன்னாள் பிரதமர் தேவகவுடா தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வரும் 75 ஆண்டுகால சாதனை பயணம் குறித்த விவாதத்தில் பேசிய அவர், காவிரி பிரச்சினையை அனைவரும் அமர்ந்து பேசி தீர்க்க வேண்டும் என்றார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த தமிழக எம்பிக்கள், தமிழக மக்கள் ஏராளமான இன்னல்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டனர்.
காவிரி விவகாரத்தில் தமிழக அனைத்துக் கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழுவினர் டெல்லியில் இன்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்திக்க உள்ளனர். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற இருந்த சந்திப்பு திடீரென ரத்தானது. தமிழகத்திற்கு 5000 கன அடி நீர் 15 நாட்களுக்கு தர வேண்டுமென காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் நடந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 24வது கூட்டத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 5000 கன அடி தண்ணீர் தமிழகத்திற்கு போதுமானதாக இருக்காது என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். போதுமானதா இருக்காது சார். போன முறையும் இதே தான் திறந்து சொன்னாங்க, விடலை. விட்டா நன்றி பார்ப்போம். அது கர்நாடகா எப்போ செய்கிற ஆடம் மட்டும்தான். இதில் போய் ஒன்றும் புதுசு கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், வி ஆர் பிலீவிங் ஒன்லி சுப்ரீம் கோர்ட். மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அவரது ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க மனுக்களை பேரவைத் தலைவர் ஒரு வாரத்திற்குள் விசாரிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தவ் தாக்கரே தரப்பு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்துள்ளது. பாஜக அதிமுக இடையேயான வார்த்தைப் போர் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டுதான் இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கூட்டணியில் என்ன பிரச்சனை? நல்லா தானே இருக்கும். நான் எடப்பாடி நல்லா தானே இருக்கும், ஃபோனில் பேசிக்கிறோம், நல்லா தானே இருக்கும். இடையில சில பேர் அட்டென்ஷன் சீக்கிங்காக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்? கூட்டணி வேண்டாம், எங்கள் தயவுல தான் ஜெயிக்கணும், இதென்ன பேச்சு? பாரதிய ஜனதா கட்சி கொண்ட வேலை செய்யலையா? ஆனால் அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பிஜேபி தொண்டர்களை பொறுத்தவரை எங்களோட கூட்டணி இருக்குன்னு தான் விரும்புகிறாங்க. ஆனால் அண்ணாமலை விரும்புகிறாரு இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் அவர் செய்வது என்பது நிச்சயமாக ஒரு தன்மானம் உள்ள எந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. எனவே தான் கூட்டணியை பொறுத்தவரை பிஜேபியோட இல்லை என்ற அந்த முடிவு கட்சியின் சார்பில் கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. நடிகை விஜயலட்சுமி விவகாரம் தொடர்பாக சென்னை வளசரவாக்கத்தில் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜரானார். சீமானுடன் அவரது மனைவியும் காவல் நிலையத்திற்கு வந்திருந்தார். சுமார் 1.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கவே பெண்ணுடன் தொடர்புபடுத்தி பேசப்படுவதாக குற்றம் சாட்டினார். 2 பேரை முன்னாடி உட்கார வச்சு என்னை உட்கார வச்சு விசாரிச்சது ஒரே தடவை முற்று பெற்றுங்களா? ஒரே தடவை நீங்க என் முன்னாடி முகத்துக்கு நேரம் சொல்லணும்ல, ஏன் ஓடி போனீங்க? சாட்டை துரைமுருகன் தான் தம்மை பெங்களூருவுக்கு அனுப்பி வைத்ததாக தெரிவித்த விஜயலட்சுமி எதுவுமே தெரியாதது போல சீமான் பேசியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். சாட்டை துரைமுருகன் தான் எங்களை சென்னையிலேருந்து பெங்களூருக்கே அனுப்பிச்சது. ஸோ இதுக்கு என்ன சொல்ல போறாராம் சீமானு? நான் சொல்கிறேனே, என்னை ஏதோ ஒரு பொய் சொல்கிற ஒரு பொண்ணு மாதிரி சீமான் ப்ரெசென்ட் பண்ண பார்த்தார் அப்படின்னா இந்த போர் முடியவே முடியாது. தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக சிறப்பு இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் மூலமாக பொதுமக்கள் தாங்களாகவே தங்கள் ஆதார் எண்ணை உள்ளீடு செய்து ஆதாரில் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் OTP-யை வைத்து என்ன காரணத்திற்காக பணம் வரவில்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். நாமக்கல்லில் தனியார் உணவகத்தில் ஷவர்மா சாப்பிட்ட 14 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த உணவகத்தின் உரிமையாளர் நவீன்குமார், சமையலர் ஒடிசாவைச் சேர்ந்த சஞ்சய் மாத் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் ஷவர்மா மற்றும் கிரில் சிக்கன் விற்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே சிறுமி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலப்பொருட்களைக் கொண்டு விநாயகர் சிலைகளை தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்த நிலையில் இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் விநாயகர் சிலைகளை வாங்குவோர் அதனை எங்கு கரைப்பார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கேரள மாநிலத்தில் புதிதாக நிபா வைரஸ் பாதிப்பு எதுவும் இல்லை என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்திருக்கிறார். கேரளாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிகிச்சையில் உள்ளவர்களின் உடல்நிலை திருப்திகரமாக உள்ளதாகவும் கட்டுப்பாட்டு மண்டலத்தில் சலுகைகள் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் நிபா தொடர்பான கண்காணிப்பை பலப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்.
திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. முதல் நாளில் உற்சவர் மலையப்ப சுவாமியின் பெரிய சேஷ வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் நடைபெற்றது. யானைகள், குதிரைகள், காளைகள் அணிவகுக்க திவ்ய பிரபந்த கோஷத்துடன் நடைபெற்ற ஊர்வலத்தை 4 மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். முன்னதாக திருப்பதி ஏழுமலையானுக்கு ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி பட்டு வஸ்திரம் அளித்து வழிபட்டார். நியோமேக்ஸ் மோசடி வழக்கில் அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர் கமலக்கண்ணன் மற்றும் அவரது சகோதரர் ஆகிய இருவருக்கும் வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு இருவரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய தமிழக போக்குவரத்து காவல்துறைக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் அருகே நிகழ்ந்த விபத்து தொடர்பாக டிடிஎஃப் வாசன் மீது 2 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் அவரது ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய போக்குவரத்து காவல்துறைக்கு பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் சூரியனை நோக்கிய பயணத்தை தொடங்கியுள்ளது. கடந்த 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் புவி சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்தது. அடுத்தடுத்து 5 முறை சுற்றுவட்ட பாதை அதிகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் லெக்ராஞ்சியன் புள்ளியை நோக்கிய பயணத்தை ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக தொடங்கியது. 110 நாட்கள் கழித்து லெக்ராஞ்சியன் புள்ளியில் உள்ள சுற்றுவட்ட பாதையை ஆதித்யா L1 விண்கலம் அடையும் என்று இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. பெருநாட்டில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து நொறுங்கியதில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். அகாயுச்சோ நகரிலிருந்து ஹுவான்கயோ நோக்கி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் எத்தனை பேர் படுகாயமடைந்தனர் என்ற விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. மெக்சிகோவில் நடைபெறும் சர்வதேச ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்பதற்கு இந்திய வீரர்கள் 5 பேருக்கு விசா மறுக்கப்பட்டதற்கு இந்திய செஸ் சம்மேளனம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. மெக்சிகோ செஸ் சம்மேளனத்தை கண்டித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள இந்திய செஸ் சம்மேளனம், செஸ் போட்டிகளில் முன்னிலை வகிக்கும் இந்தியா போன்ற நாடுகளை சேர்ந்த வீரர்களுக்கு விசா மறுக்கும் நாட்டில் போட்டியை நடத்தி என்ன பயன் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது. மொத்தம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் ஒருநாள் போட்டி வருகிற 22ஆம் தேதி மொஹாலியில் தொடங்கவுள்ளது. இந்த நிலையில் இந்த தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியாவிற்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. 3வது ஒருநாள் போட்டியில் 3 சேர்க்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு குறித்து ஆலோசனை நடத்துகிறார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இன்று முதல் அலுவல் பணி நடைபெறும். சிறப்பு கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நாளை தாக்கல் செய்யப்படும் என தகவல். மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடன் தமிழக எம்பிக்கள் குழு இன்று சந்திப்பு. காவிரி விவகாரம் தொடர்பாக கோரிக்கை மனு அளிக்கின்றனர். காவிரி பிரச்சினையை பேசித்தான் தீர்க்க வேண்டும் என தேவகவுடா எம்பி பேச்சு. தேவகவுடாவுக்கு மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு. தமிழகத்திற்கு காவிரி நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. வினாடிக்கு 5000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க உத்தரவிட்டு அதிரடி. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிய இணையதளம் உருவாக்கம். ஓரிரு நாளில் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும் என தகவல். தமிழகத்தில் பாஜகவுடன் தற்போது அதிமுக கூட்டணியில் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி உருவாகும் எனவும் உறுதி. காவல் நிலையத்தில் ஆஜரான சீமானிடம் சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விசாரணை. நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவே பெண்ணுடன் தொடர்புபடுத்தி பேசுவதாக சீமான் குற்றச்சாட்டு. மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, அவரது ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க மனுக்கள்.
பேரவைத் தலைவர் 1 வாரத்திற்குள் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் விநாயகர் சிலை விவகாரம். உயர்நீதிமன்ற தடைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய பரிந்துரை. விபரீதம் ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை ஓட்டியதாக குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் உள்ள தனியார் உணவகத்தில் துரித உணவு சாப்பிட்ட 14 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். உணவக உரிமையாளர், சமையலர் உட்பட 3 பேர் கைது. சூரியனை நோக்கிய பயணத்தை தொடங்கியது ஆதித்யா L1 விண்கலம். 110 நாட்களில் L1 புள்ளியை அடையும் என இஸ்ரோ தகவல். பெரு நாட்டில் பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து. 24 பேர் உயிரிழந்த சோகம். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு ஓய்வு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.